அந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பா இல்லாத பிள்ளைகளை எப்படி வளர்த்தா இப்படி பறி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. ஐயோ, 2026 ஆயிருச்சு. ஏஐ அது இதுன்னு தொழில்நுட்பம்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் இப்படி ஒரு வேலைக்காக 2 பேர் மரணம் அடைகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தேவையான விஷயத்துல இன்னும் டெக்னிக்கலா டெவலப் ஆகல அப்படின்றது உறுதியா தெரிய வருது. கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில உள்ள கழிவுநீர் உந்து நிலையத்துல, அதாவது இந்த கழிவுநீருக்கு எல்லாமே ஒரு ஹப் மாதிரி இருக்கும், சீவேஜ் பம்பிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல உள்ள ஒரு குழாயில பழுது ஏற்பட்டு அதை சரி பண்றதுக்காண்டி அதுல அர்ஜுன் குமார் அப்படின்ற ஒரு ஊழியர் உள்ள இறங்கி அந்த குழாயில உள்ள பழுதை சரி பண்ணிட்டு மேல ஏறும்போது, அதாவது ஏணி வழியா ஏறி இருக்காப்ல, அப்போ மேல இருந்த அந்த செவர் வந்து தலையில இடிச்சு அவர் கீழே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறார். அந்த கழிவுநீர் தொட்டியோட மேன்ஹோலுக்குள்ள உள்ள நச்சுவாயு தாக்கி அவர் அந்த மயக்க நிலையில இருந்தவர் அப்படியே இறந்துறாரு. அவரை தூக்குறதுக்காக சுரேஷ் அப்படின்ற இன்னொரு ஊழியர் உள்ள இறங்கி இருக்காரு. அவரும் அந்த நச்சுவாயு தாக்கி அங்கேயே இறந்துறாரு. அங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இது கோயம்புத்தூர்ல அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நச்சுவாயு தாக்கி இந்த மலைக்குழியில இறங்கி அதை சுத்தம் பண்ற நிறைய ஊழியர்கள் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. ஆக்சுவலா அது கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான நச்சுவாயு தாக்கி நிறைய ஊழியர்கள் உயிரிழந்தார். இந்த கோயம்புத்தூர் சாய்பாபா காலனில இந்த மலைக்குழியில இறங்கி உயிரிழந்த 2 பேருக்கு பொறுப்பு முக்கியமா அந்த மாநகராட்சி அதிகாரி. அவங்க உள்ள போய் அந்த பழுதாயிருக்க அந்த பைப்பை சரி பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு சீவேஜ் பம்பிங் ஸ்டேஷன். நார்மலா இருக்கிற மலைக்குழியை விட அங்க வந்து நச்சுவாயு அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்கள பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம அவங்கள உள்ள இறக்குனதே அந்த மாநகராட்சி அதிகாரிகள் பண்ண பெரிய தப்பு. இந்த 2 பேரோட உயிரிழப்புக்கு அவங்க தான் முழு காரணம், அவங்க தான் முழு பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கோயில மணி அடிக்கிற கூட இயந்திரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா 140 ராக்கெட் கொண்டு போறாங்க வெளிநாடுகளுக்கு. ஆனா இந்த இயந்திரங்களுக்கு நீங்க விமான நிலையத்தில் வந்து இதே மலைக்குழிக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க மாநகராட்சி மனிதர்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இது கேட்பதற்கு யாரும் இல்லங்கிறனால தான் மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பணியை செய்றாங்க. இந்த மலைக்குழி மரணத்திற்கு காரணம் மாநகராட்சி ஆணையாளர் தான் பொறுப்பு. இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளருடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த இந்த தொழிலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் பதிலாக அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகள் மேல மலைக்குழி மரணங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம்.